Namaste children. Today we are going to discuss about a new chapter, set language. Set language. It's a different type of chapter that we are going to discuss. First we have to see about the introduction, then what is sets, then after that it's the presentation. Introduction, sets, then representation of a set. Introduction. Can you guess who is he? இவர் யாருன்னு சொல்ல முடியுமா? He is George Cantor. His period 1845 to 1918. He developed and created set theory. Set language. இந்த set theory-ய create பண்ணி develop பண்ணது ஜார்ஜ் கேண்டர். இவர் வாழ்ந்த காலம் 1845 இருந்து 1918 வரை. Sets. Set language is a mathematical way of representing collection of objects. Set languageங்கிறது என்னன்னா collection of objects. Objects-னுடைய collection. தொகுப்பு. என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதோடைய தொகுப்பு, அதுவும் ரிலேட்டட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதை எந்த வேலை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை மேத்தமெட்டிக்கல் வேலை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் செட் லாங்குவேஜ். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னாலும் வெல் டிஃபைன்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் இட் வில் பி அக்செப்டபிள் திங், வில் பி அக்செப்டபிள் ஒன் டு எவ்ரி ஒன் இன் த வேர்ல்டு. வேர்ல்டில் உள்ள எல்லாரும் நீங்கள் சொல்கிற செட்டை எஸ் இட் இஸ் அ செட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் அ செட் லாங்குவேஜ். ஸோ செட் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டிங். விச் ஒன்? ரெப்ரசன்டிங் தி வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ அதுக்கு let us see some example. Now you have to say me the answer whether it is a set or not. Collection of natural numbers. Collection of natural numbers na எதுல இருந்து? 1, yes, 1, 2, 3, 4, 5, 6, 7, etc. போயிட்டே இருக்கும். So it is a group of numbers comes under natural numbers. இது ஒரு group of numbers, natural numberங்கிற ஹெட்டிங்க்கு கீழே வரக்கூடிய ஒரு collections. So it is acceptable thing. இது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இட் இஸ் எ செட். இட் கம்ஸ் அண்டர் செட், அண்டர் நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் அல்பபெட்ஸ். இங்கிலீஷ் அல்பபெட்ஸ் கேட்டால் ABCDEFGHIJKLன்னு Z வரைக்கும் நம்ம சொல்லிடுவோம். எல்லாருமே நாம மட்டும் இல்லை, யார் கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் எ செட். English alphabet is a set. Collection of fruits. Yes, fruits. Apple, orange, banana, guava, papaya. Likewise, this list is also going on. So it is also a set of fruits. So this is also the acceptable thing. Well-defined thing. Well-defined collection of objects. Next, collections of states of our country. நம்ம கண்ட்ரியில் உள்ள ஸ்டேட்ஸ், இட்ஸ் ஆல்சோ ஏ வெல் டிஃபைன்ட் ஒன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ஊபின்னு போயிட்டு நம்மளுடைய ஸ்டேட்ஸ், நம்ம கண்ட்ரியில் உள்ள ஸ்டேட்ஸை நம்ம சொல்கிறது தான் மற்றவங்களும் சொல்ல போகிறாங்க, மற்றவங்க சொல்கிறது தான் நம்மளும் சொல்ல போகிறோம். ஸோ தட் இஸ் எ வெல் டிஃபைன்டு ஒன். ஆல்ரெடி வெல் டிஃபைன் பண்ண ஒரு கலெக்ஷன். தென் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஜாஸ்மின், ரோஸ், லில்லி. ஸோ இப்படி ஃப்ளார்ஸோட கலெக்ஷன்ஸ். இப்போ நான் வந்துட்டு ஃப்ளார்ஸ் கலெக்ஷனில் வேறு ஃப்ளார்ஸை சொல்ல போகிறது இல்லை. தட் மீன்ஸ் வேறு ஃப்ளார்ஸ் இல்லாது பப்பாயாவை கொண்டு போய் நான் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? நோ, வி கான்ட் டெல் லைக் திஸ். ஸோ த திங்ஸ் விச் ஐ am telling to you comes under the flowers. That is a well defined one.
that is collection of flowers, which is also called as set of flowers. Collection of animals, yes, this is also a set, இதுவும் ஒரு செட் தான். collection of wild animals நான் சொல்கிறது தான் நீங்களும் சொல்வீங்க, நீங்கள் சொல்கிறது தான் நானும் சொல்ல போகிறேன். ஸோ this is also a well defined one, already defined பண்ணப்பட்டது. so this also comes under set. collection of domestic animals, yes, same as wild animals, this is also a set. collection of colors, this is also a well defined one. Well defined collection of objects are all sets. collection of whole numbers, it starts from 0, 1, 2, 3, 4, 5, 6, etc. likewise it's going on, so it also comes under sets. so set of whole numbers. next, which of the following are sets? இப்போ இதில் எதெல்லாம் செட்ஸ்ன்னு நம்ம சொல்லணும். நீங்கள் you have to say yourself in your home itself. வீட்டில் இருந்தே இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? collection of beautiful names. பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் நேம்ஸ் வந்து எனக்கு ஒரு சில நேம்ஸ் பியூட்டிஃபுல்லாக தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு வேறு சில நேம்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் எ வெல் டிஃபைன்டு ஒன். இது வந்து வெல் டிஃபைன்டாக இல்லை. எனக்கு பிடிச்ச பேர்னு சொல்லும்போது காலா, கலா, மாலா, ராணி, வனிதா, ஸோ இப்படி நான் நேம் சொல்லுவேன். இன்னும் சில பேருக்கு நோ இட்ஸ் நாட் ஏ பியூட்டிஃபுல் நேம், எனக்கு வந்து ஷ்ரிஷ், ஸ்ரேயா, சரத், ஸோ அந்த மாதிரியான நேம்ஸை சில பேர் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் நேம்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ the beautiful names vary according to person to person. ஒரு பர்சனுக்கு பர்சன் என்ன ஆகுது, பியூட்டிஃபுல் நேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் நாட் ஏ வெல் டிஃபைன்டு ஒன். இது வெல் டிஃபைன்டாக இல்லை. ஸோ இட் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் செட்ஸ். இது செட்ஸு கீழே வர்றதுக்கு முடியாது. collection of English alphabets, yes, English alphabets A to Z, right? this is the answer in the universe itself. யூனிவர்ஸ்லேயே இதுதான் ஆன்சர். ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கிறதா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். எத்தனை லெட்டர்ஸ் கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம் 26 லெட்டர்ஸ்னு, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் செட்ஸ். இது செட்டு கீழே வரும். கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸுங்கும் போது அது எதை குறிக்குது? த நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்ட் 1. எந்த ஒரு நம்பர் அந்த நம்பராலேயோ ஒன்னாலேயோ டிவைட் ஆகும்னா தட் இஸ் ப்ரைம் நம்பர் நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் அதே தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ வெல் டிஃபைன்டு ஒன். ஸோ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கம்ஸ் அண்டர் செட்ஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் செட். கலெக்ஷன்ஸ் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் சயின்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டால் அவங்க சப்ஜெக்ட் யார் பெஸ்ட்டாக படிக்கிறாங்களோ அவங்கள குட் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. மேக்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டால் மேக்ஸ் மேம் என்ன சொல்லுவாங்க, அவங்க சப்ஜெக்ட்ஸை யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் குட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி அக்கார்டிங் டு டீச்சர் டு டீச்சர். ஒரு டீச்சருக்கு டீச்சர் வேரி ஆகுது. ஸோ திஸ் இஸ் நாட் எ வெல் டிஃபைன்டு ஒன். திஸ் இஸ் அ வேரியபிள் ஒன். இதுவும் வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ இட் டசன்ட் கம்ஸ் அண்டர் செட்ஸ். இது செட்ஸு கீழே வர முடியாது. Next, collection of flowers. Already I told to you, collection of flowers. Flowers oda collections allame well defined thing. So this is comes under flowers. Collections comes under sets. Collection of animals also comes under sets. Collection of favorite colors. That is a different thing. Favorite. Collection of colors na it comes under sets. Okay. Collection of favorite colors na pidicha color. உங்களுக்கு பிடிச்ச கலர் வேறு இருக்கும், எனக்கு பிடிச்ச கலர் வேறு இருக்கும். எனக்கு பிடிச்ச கலர் கேட்டால் அப்போ நான் எல்லோ, க்ரீன், வயலட்டுன்னு சொல்லுவேன். சில பேர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ரெட், ப்ளூ, இண்டிகோன்னு. ஸோ ஃபேவரைட் கலர்ஸ் வந்து நாட் எ வெல் டிஃபைன்ட் ஒன். கலர்ஸ் வெல் டிஃபைன்டு. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃபேவரைட் கலர்ஸ் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் செட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இட்ஸ் அ டிஃபைன்ட் ஒன். ஸோ இட் கம்ஸ் அண்டர் செட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் கலர்ஸ் ஆஃப் ரெயின்போ. கலர்ஸ் ஆஃப் ரெயின்போ யார் கேட்டாலும் 7 கலர்ஸ் தான் சொல்ல போகிறாங்க.
So it is a well-defined one. So it comes under sets. Collection of whole numbers. Yes. 0, 1, 2, 3, 4, 5, 6, etc. போயிட்டே இருக்கும். யாருனாலும் அதே ஆன்சர் தான் சொல்ல போகிறாங்க. So it comes under sets. So well-defined. Well-definedனா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியாக வரையறை செய்யப்பட்ட அப்படின்னு அர்த்தம். Collection of English alphabets. அதுக்கு எக்ஸாம்பிள். Next, collection of prime numbers. Then collection of flowers. Collection of animals. Collection of colors of rainbow. Collection of whole numbers. These are all well-defined things. Well-defined objects. These are all comes under sets. Not well-defined. Well-defined பண்ணாதது. Collection of beautiful names. Beautiful names வந்து not well-defined. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நேம் பிடிக்கும். Collection of good students. Students உடைய ஒர்க்கை பொறுத்து, பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பிடிக்கும். Collection of favorite colors. கலர்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி ஃபேவரைட் இருக்கும். ஃபேவரைட் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்ஜெக்ட் கூட ஃபேவரைட் சப்ஜெக்ட்ஸ் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ். இப்போ ஒரு செட்டில் எலிமெண்ட் இருக்குன்னா அதை நீ லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ஒரு தடவை மட்டும்தான் லிஸ்ட் பண்ணணும். இது நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ கன்சிடர் எ செட் ஏ ஈக்குவல் டு. செட்டுங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா இந்த மாதிரியான ஒரு செட் ப்ராக்கெட்டில் தான் மென்ஷன் பண்ணுவோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு பேரே என்ன ஆயிடுச்சு? செட் ப்ராக்கெட். கர்வ் ப்ராக்கெட்டாக இருக்க அந்த ப்ராக்கெட், அந்த கர்வாக கர்லியாக இருக்கக்கூடிய அந்த ப்ராக்கெட்ஸை நம்ம எப்படி இதை நம்ம கால் பண்ணுவோம்? செட் ப்ராக்கெட்டு. இப்போ இந்த செட் ப்ராக்கெட்குள்ளே என்ன நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு? 2 2ன்னு ரிப்பீட் ஆகிருக்கு. நோ நீட் டு ரிப்பீட் த சேம் நம்பர். இதை ராங், இதுதான் ராங்னு சொல்கிறோம். ராங்காக நம்ம சொல்லக்கூடாது. எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்? ஒன்ஸ் போட்டால் போதும். ஒரு எலிமெண்ட் ஒரு செட்டுக்குள்ளே லிஸ்ட்டு பண்ணும்போது ஒன் டைம் வந்தால் போதும், ரெப்பிட்டேஷன் வேண்டாம். இப்போ 1 2 3 4 5 6 இதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா ஒன்ஸ் எழுதுனா போதும். திரும்ப திரும்ப அந்த நம்பர்ஸ் வருதுன்னு மறுபடியும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் வந்தால் போதுமானது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. The order of listing the elements of the sets does not change the set. அந்த ஆர்டரை மாற்றுறதுனாலையும் செட்டு வந்து சேஞ்ச் ஆகிடாது. தட் மீன்ஸ் 1 2 3 4 5 6ன்னு எழுதினாலும் 1 4 3 2 5 6ன்னு அதோட அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரை மாற்றினாலும் there is no change occurs in the set. So for example, set 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க. இப்போ set A equal to 4 2 6 5 3 1 ஆர்டரை மாற்றி எழுதியிருக்கோம். that is a no change. அப்படி மாற்றுறதுனால எந்த சேஞ்சும் நடக்க போகிறது இல்லை. both are same. Next, a set is denoted by capital letters. ஒரு செட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா அதை கேபிட்டல் லெட்டரில் தான் டினோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் A, B, C, D கேபிட்டலில் மட்டும்தான். செட் A, செட் B அப்படி கேபிட்டலில் மட்டும் தான் நீங்கள் சொல்லணும். எலிமெண்ட் ஆஃப் செட் இஸ் ரிட்டன் வித்தின் கர்லி பிராக்கெட்ஸ். இந்த மாதிரியான கர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே தான் செட்டுக்குள்ள எலிமெண்ட்ஸை நீங்கள் எழுதணும். தென் திஸ் சிம்பிள் மீன்ஸ் பிலாங்ஸ் டு. பிலாங்ஸ் டுனா எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள சிம்பிள் தான் இந்த இ மாதிரி போடக்கூடிய கர்வாக போட்டு இ போடுறது தான் அந்த சிம்பிள். திஸ் மீன்ஸ் டஸ் நாட் பிலாங் டு. அந்த கர்வ் சிம்பிள் போட்டு ஒரு கிராஸ் போட்டுட்டா தட் இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு மீனிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செட் கியூ பாருங்கள், கியூ கேபிட்டலில் இருக்குது. செட்டுனாலே நம்ம கேபிட்டலில் டினோட் பண்ணணுங்கிறதுக்காக கியூவை கேபிட்டலில் தான் கொடுத்துருக்குறாங்க. TYHJKOPVBN அப்படி எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. Y belongs to Q. Yங்கிற ஒரு செட்டு Qவை பிலாங் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, Y belongs to set Q. A
does not belong to set Q. A வந்து Q-வை belong பண்ணி இல்லை. அதை ரீட் பண்ணக்கூடிய மெத்தட் இது. T belongs to Q. இதை ரீட் பண்ணுறச்ச நீங்கள் இப்படி தான் ரீட் பண்ணணும். பிகாஸ் இப்போ T பாருங்கள் எதில் பிலாங் பண்ணியிருக்கு. T வந்து செட் Q-வா பிலாங் பண்ணியிருக்கு. பட் ஸ்மால் லெட்டர் A Q-ல இருக்குதா? ஸ்மால் A Q-ல உள்ள எலமெண்ட்டா? நோ. ஸோ இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு செட் Q. ஸ்மால் லெட்டர் Y இந்த செட்குள்ள ஒன் ஆஃப் தி எலமெண்ட்டாக இருக்குதா? Y. Yes, here. So Y belongs to set Q. இப்போ ஸ்மால் Q கொடுத்துருக்காங்க. ஸ்மால் Q இதுக்குள்ள ஒன் ஆஃப் தி எலமெண்ட்ஸாக இருக்குதா? நோ. ஸோ இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு செட் Q. ஸ்மால் n. ஸ்மால் n இருக்குதா இங்கே? Yes, it is here. So small n belongs to set Q. Next, consider the set A equal to Ashwin, Murali Vijay, Vijay Shankar, Badrinath. So set A குள்ள Ashwin, Murali Vijay, Vijay Shankar, Badrinathன்னு 4 names கொடுத்துருக்குறாங்க. Fill in the blanks with the appropriate symbol belong to or not belong to. Belongs to or இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அந்த சிம்பிள் வச்சுட்டு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். Question kolla solution. Murali Vijay. First question. Murali Vijay belongs to set A va illaya. Whether Murali Vijay belongs to set A or not. Murali Vijay set A la irukkrapalaya? Yes. He is in the list of set A. A la ulla list la Murali Vijay irukkrapala. So Murali Vijay belongs to symbol potu A. Capital A means set A. Second one Ashwin. Yes. Ashwin is also in this list of set A. So Ashwin belongs to set A. Next, Badrinath. Yes, he is also in the list of set A. So fill in the blanks with belongs to. But Ganguly and Tendulkar, he is not in the, Ganguly and Tendulkar are not in the list of set A. So we have to fill the box with does not belongs to. Symbol. Ganguly does not belongs to A. Tendulkar does not belongs to A. Then representation of a set. Set representation. என்ன ஃபார்ம்ல எல்லாம் செட்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? Descriptive form. A set described in words. ஒரு செட்டை வேர்ட்ஸில் மேக் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறது descriptive form. Set builder or rule form. All the elements are described by a rule. அந்த செட்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு ரூலை பேஸ் பண்ணி தான் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். Roster form or tabular form. By listing all the elements of the set. என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது அவ்வளோத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் roster form or tabular form. Here I am going to show one video. Before that, write all the sets in respective forms. Here one tabular column, the set of all natural numbers less than 10. 10 விட சின்னதாக இருக்கக்கூடிய natural numbers. இது descriptive formல fill பண்ணுறோம். That is in the words. But in set builder form, it should be writing based on the rule. That is x. X is all natural numbers less than 10 because xல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் natural numbers but less than 10. So set builder formல நீங்கள் எழுதும்போது அதை செட்டுங்கிறது எக்ஸ், அந்த எக்ஸுங்கிறது என்னது அதை ரூலில் மென்ஷன் பண்ணலாம். எக்ஸ் such that x is all natural numbers. எக்ஸுங்கிறது natural numbers less than 10, 10 விட சின்ன நம்பர். அதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும்
லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் என்னது ரோஸ்டட் ஃபார்ம். அதை வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுறது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரூலை பேஸ் பண்ணி எழுதுறது செட் பில்டர் ஃபார்ம். Here in descriptive form, the set of all natural numbers which is multiple of 3, 3 ஓட multiples எல்லாம் சேர்ந்த ஒரு natural numbers உடைய செட்னு சொல்லியிருக்காங்க. That is natural numbersல உள்ள set of multiples of 3. Multiples of 3 means 3, 6, 9, 12 னு listing பண்ணுறது roster form. But in set builder form, it is the set is x such that என்னதெல்லாம் அப்படின்னா x is a multiple of 3. xங்கிறது 3 ஓட multiples. So x belongs to 3 ஓட multiplesனாலும் எதை belong பண்ணியிருக்கு natural numbers. x belongs to natural numbers அப்படிங்கிறத நம்ம அந்த ரூலை கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். Next, the set of even natural numbers less than 12. Even natural numbers. Natural numbersலையும் even numbers மட்டும்தான், but less than 12. இது நம்ம descriptive formல மென்ஷன் பண்ணுறோம். அதை ரூல் ஃபார்மில் சொன்னால் x such that x is even natural number less than 12. 12 விட சின்ன நம்பர் பட் even natural number. x belongs to capital N. அதோடைய x வேல்யூ எல்லாமே நேச்சுரல் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை ரோஸ்டட் ஃபார்மில் நம்ம எழுதுனா லிஸ்டிங் பண்ணுறது 2, 4, 6, 8, 10. பிகாஸ் லெஸ் தேன் 12 சொன்னதுனால 10ஓட இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், த செட் ஆஃப் ஆல் டேஸ் இன் எ வீக். ஒரு வாரத்தில் உள்ள எல்லா நாட்களும் அப்படின்னு நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். அதை செட் பில்டர் ஃபார்மில் சொன்னால் எக்ஸ் இஸ் அ செட் such that x is all a days in a week. ஒரு வாரத்தில் உள்ள எல்லா நாட்களும் தான் எக்ஸ்ன்னு செட் பில்டர் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். ரோஸ்டர் ஃபார்ம் அதோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. தென் the set of all integers. எல்லா இன்டிஜர்ஸையும் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எக்ஸ் இஸ் ஆல் இன்டிஜர்ஸ்ன்னு நம்ம செட் பில்டர் ஃபார்மில் கொடுக்குறோம். இன்டிஜர்ஸ் மீன்ஸ் நெகட்டிவ் நம்பர், 0, பாசிட்டிவ் நம்பர். ஸோ இது எல்லாமே எண்ட்லெஸ்ஸாக போகிறதுனால இந்த பக்கமே எக்ஸட்ரா கொடுத்துட்டு -3, -2, -1 லெஃப்ட் சைடும் கொடுத்துருக்கோம். சென்டரில் 0, தென் 1, 2, 3 எக்ஸட்ரா. இது ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எலமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். Next, example 1.2. Write the set of letters of the following words in roster form. இப்போ இந்த ரோஸ்டர் ஃபார்மில் செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபுல்லாத்தையும் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு வேர்டு, செகண்ட் வேர்டு பிரின்சிபல், சொல்யூஷன். ஃபஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்டில் என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். A, S, S, E, S, S, M, E, N, T. இது எல்லாத்தையும் இங்கே ரோஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறீங்க. ரோஸ்டர் ஃபார்ம் மீன்ஸ் தனித்தனி எலமெண்ட்டாக. ஸோ ஏ கமா எஸ் கமா ரிப்பீட்டான லெட்டர் திரும்ப வேண்டாம், ஒரே லெட்டரை திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸோ எஸ் அகைன் வருது, ஸோ நோ நீட் டு ரைட் அகைன். இ நவ் அகைன் எஸ் அப்பியர், ஸோ யூ நோ டோன்ட் நீட் டு ரைட் அகைன் த லெட்டர் எஸ். தென் எம் அகைன் இ அப்பியர் பட் நோ நீட் டு ரைட் அகைன். என் தென் கமா டி. ஸோ எந்த ஒரு லெட்டர் திரும்ப வந்ததுன்னா அதை மறுபடியும் நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டாம், ஒன்ஸ் எழுதுனா போதுமானது. செகண்ட் ஒன் பிரின்சிபல். ஸோ ஹியர் y ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே P or I N C. I வந்து ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், ஸோ நோ நீட் டு ரைட் அகைன். P ஆல்சோ we wrote, no need to write again. Then A L. Then exercise 1.1, question number 1. Which of the following are sets? உங்களுக்கு கீழே 4 questions கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் செட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. செட்ஸ்னா வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. எஸ், இது வந்து வெல் டிஃபைன்ட்.
எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஸோ இட் இஸ் அ செட். அப்போ நீங்கள் ரீசன் எழுதணும். த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெல் டிஃபைன்ட். இட் கண்டைன்ஸ் 2, 3, 2, 3, 5, 7, etc. up to 97. Then so it is a set. Reason எழுதி தான் எழுதணும். The collection of rich people in India. ரிச் பீப்புள்ங்கும் போது ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தங்க ரிச் பீப்புளாக தெரிவாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. ஸோ இட் இஸ் நாட் எ செட். இது செட்டு இல்லை. தென் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெல் டிஃபைன்டு. ஏன்னா எல்லாரும் கண்டிப்பாக இந்தியாவில் உள்ள ரிவர்ஸை சேமாக தான் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ வெல் டிஃபைன்ட் ஒன். ஸோ இட் இஸ் எ செட். தென் த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா குட் ஹாக்கி பிளேயர்ஸ் மீன்ஸ் நல்லா விளையாடக்கூடியவங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒருத்தருக்கு ஒருத்தர் வேரி ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் வெல் டிஃபைன்ட் ஒன். ஸோ இட் இஸ் நாட் எ செட். தென் கொஸ்டின் நம்பர் 2. லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னே தனித்தனி எலமெண்ட்டாக எழுதுறது தான். இந்தியா, பேரலோகிராம், மிசிசிப்பி, செக்கோஸ்லோவாக்கியா. ஸோ இது மாதிரியான வேர்ட்ஸில் உள்ள லெட்டர்ஸை நீங்கள் செட் ப்ராக்கெட்குள்ளே தனித்தனி லெட்டர்ஸாக கமா போட்டு எழுதணும். இந்தியா ஐ கமா என் கமா டி கமா ஐ ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. ஸோ நோ நீட் டு ரைட் அகைன். வித் ஏ. செகண்ட் ஒன் parallelogram. B equal to P A R. A already எழுதியாச்சு. So no need to write. L. Then again one more L is there. No need to write again. So write E. Then after that L is up here. No need to write again. So write O. G. R is also written by us. So no need to write again. Then A is also written by us already. So write M only. Then here Mississippi. In Mississippi also MISP. These are the letters in the Mississippi. But S repeated SIP. These three letters are repeated twice or thrice. Repeated letters திரும்ப எழுத வேண்டியதில்லை. செக்கோஸ்லோவாக்கியா Z கமா C கமா Z கமா E கமா C ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ எழுத வேண்டாம். H எழுதணும். O S L O ஆல்ரெடி வந்தாச்சு, எழுத வேண்டாம். B A K I. A ஆல்ரெடி நம்ம லோவாக்கியா B ஏக்கு அப்புறம் வரதில் எழுதுனதுனால லாஸ்ட் வர A எழுத வேண்டாம். Next question. Consider the following sets. A equal to 0, 3, 5, 8. B equal to 2, 4, 6, 10. C equal to 12, 14, 18, 20. So, these sets கொடுத்திருக்கிறாங்க. State whether true or false. True or false ஆனு இப்போ சில question கொடுத்து நம்ம கிட்ட கேட்குறாங்க. First question, 18 belongs to C கொடுத்திருக்கிறாங்க. 18 Cல இருக்கா இல்லையா? அவங்க statement true or false ஆனு நம்ம சொல்லணும். Yes, 18 is the element in C. Set is C. Cங்கிற செட்டில் 18 வந்து one of the element. So, this statement is true. So, first one answer நமக்கு true. 18 belongs to C. That is the right answer. 18 is the element of set C and hence it is true. Then second one, 6 is the element of A. 6 வந்து Aல உள்ள one of the element சொல்லிருக்காங்க. But here 0, 3, 5, 8 are the elements of set A. So 6 is not appeared in the set A. 6ங்கிறது element 6 set Aல இல்லை, set Aல இல்லை. அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க? 6 belongs to A இல்லை, இது வந்து not belongs to, does not belong to A. 6 does not belong to A. 6 belongs to A ன்னு சொல்லியிருந்தா it is false. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? 6 does not belong to A. 6 Aவை belong பண்ணலை. Yes, that is right. Because 6 is the element, does not in the
set A. 6 does not appear in the set A. Set A ல இல்லைங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. So it is true. Next question. 14 does not belong to C. 14 வந்து C ல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. But here 14 is in the set C. Set C ல 14 இருக்குது. So அவங்க சொன்ன அந்த statement false. So 14 is the element of set C. C ல உள்ள element 14 and hence the statement is false. Statement false ன்னு சொல்லணும். Fourth one, 10 belongs to B. 10 is the element of set B. 10ங்கிறது B belong பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So 10 is the, yes, 10 is the one of the element in set B. 10ங்கிறது set B ல இருக்கக்கூடிய ஒரு element. So the given statement is true. Then the next question is fill in the blanks. What is that? 3 is the element of set A. 3ங்கிறது set A ல உள்ள element. அந்த கொஸ்டினை தான் அவங்க ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஏல பிலாங் பண்ணியிருக்கா இல்லையா அதுதான் கொஸ்டின். ஸோ 3 வந்து செட் ஏல இருக்குது. ஸோ 3 பிலாங்ஸ் டு அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணணும். 14 இஸ் த எலமெண்ட் ஆஃப் செட் சி. 14ங்கிறது செட் சியில் உள்ள எலமெண்ட்டு. ஸோ வெதர் இட் பிலாங்ஸ் டு செட் சி ஆர் நாட், அது பிலாங் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். ஸோ யூ ஹாவ் டு ஃபில் த பிளாங்க்ஸ் வித் தி பிலாங்ஸ் டு சிம்பிள். Then 18 is the element of set C. 18ங்கிறது 18 dash B கொடுத்துருக்குறாங்க. 18ங்கிற element Cங்கிற செட்டில் இருக்குதா இல்லையா. Whether the element 18 belongs to C or not. Yes, it is the element of set C. So fill in the blanks with belongs to symbol. Next question, 4 dash B. That is 4 belongs to B or not. 4ங்கிற அந்த element, 4 is the element of set B. So 4 belongs to set B. 4 is the element of set B. 4ங்கிற ஒரு element set B ல இருக்குது. So 4 belongs to set B தான் நம்ம கொடுக்கணும். Next, represent the following sets in roster form. Roster form la nama ida mention பண்ணணும். The set of all even natural numbers less than 20. Second question, b equal to y such that y equal to 1 by 2n. N belongs to small n. N is less than 5. N oda value 5 விட சின்னது. C equal to x. X is perfect cube. X lies between 27 and 2 and 6. D equal to x. X belongs to z. X lies between -5 and 2. Solution, A equal to the set of all even natural numbers less than 20. எல்லா even natural numbers சொன்னா அது infinite. ஆனால் அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, less than 20. 20 விட சின்னதுன்னு. So 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. That is the answer. Second one, b equal to y சொல்லிட்டாங்க. Y equal to 1 by 2n. n belongs to capital N. n ஓட value, small n value எதெல்லாம் natural number ஓட value. அந்த natural number value என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, less than equal to 5. 5 வரைக்கும் மட்டும்தான். ஸோ நீங்கள் இப்போ y equal to 1 by 2n சொன்னதுனால you have to substitute the value of n in that formula y equal to 1 by 2n. If n equal to 1, இப்போ n ஓட value 1 நீங்கள் substitute பண்ணி y equal to 1 by 2n அந்த n ஓட value substitute பண்ணிவிட்டு answers கண்டுபிடிக்கணும். இப்போ n க்கு value 1 போட்டிங்கன்னா y equal to 1 by 2 into 1, that is 1 by 2. If n equal to 2, then y value என்னதா மாறும், 1 by 2 into small n oda value 2, that is 1 by 2 into 2, 4, 1 by 4. If n equal to 3, then y equal to 1 by 2 into 3, 6, 1 by 6. If n equal to 4, then y value 1 by 2n, that means 1 by 2 into 4, 8. If n equal to 5, then y equal to 1 by 2 into 5, that is 10. Y equal to 1 by 10.
Likewise, we have to substitute the value up to 5 for n. n க்கு value 5 வரைக்கும் நீங்கள் போட்டு தான் y வேல்யூவை கண்டுபிடிக்கணுங்கிறது கண்டிஷன். Now, you write the y values in set B. B equal to curly bracket குள்ள 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10 அப்படின்னு கொடுத்துருக்கிற நம்ம கால்குலேட் பண்ண ஃபைன் பண்ண ஆன்சர்ஸை என்ன பண்ணணும், எடுத்து எழுதுறது தான் அந்த ரோஸ்டட் ஃபார்மில் தனித்தனி எலமெண்ட்டாக கமாவை வச்சு செப்பரேட் பண்ணி எழுதுறது தான் ரோஸ்டட் ஃபார்ம். தேர்ட் கொஸ்டின், சி ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் க்யூப் சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸ் வேல்யூ எதுக்கும் நடுவில் இருக்கிறது 27க்கும் 216க்கும் நடுவில் உள்ள வேல்யூ. ஸோ இப்போ பர்ஃபெக்ட் க்யூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 க்யூப் சொல்லுவோம் 1, 2 க்யூப் 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8, 3 க்யூப் 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 27. இப்போ நமக்குள்ள கண்டிஷன் வந்துட்டு எக்ஸ் லைஸ் பிட்வீன் 27 and 216. 27க்கும் 216க்கும் நடுவில் உள்ள வேல்யூ சொல்லியிருக்காங்க. தென் 4 க்யூப் 4 4s are 16, 16 4s are 64. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 64, ஏன்னா 27 விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ இப்போ 64 வந்தாச்சு. நம்ம சி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு 64 என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு 5 க்யூப் 5 5s are 25, 25 5s are 125. So that is another number 125. That also written by us. Then 6 6 are 36, 36 6 are 216. நம்ம 216 எழுத முடியாது because which is not equivalent to 216. அது வந்து நம்ம 216க்கு எக்ஸ் வேல்யூ வந்து 216 விட லெஸ் தேனாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஈக்குவல் டுவாக இருக்கணும்னு சொல்லலை. எக்ஸ் வேல்யூ 27 விட கிரேட்டராக இருக்கணும், 216 விட லெஸராக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வர நம்பர் எதெல்லாம் 64, 125. ஸோ யூ ரைட் இட் டவுன் ஆஸ் செட் சி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்குள்ளே 64, 125. Then fourth one, D equal to, capital D equal to X such that X belongs to Z. X value வந்து integer belong பண்ணிருக்கு. X value lies between -5 and 2 including 2. அதாவது எப்போதுமே இந்த சிம்பிளை less than சொல்லணும். அந்த less than பக்கத்தில் equal to இருந்தால் அதோட less than-ஆகவும் இருக்கணும், அது அந்த நம்பரும் includedன்னு மீனிங். சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளுக்கு கீழேயே ஒரு சிங்கிள் லைன் இருக்கும், which should be read as less than or equal to-ன்னு நம்ம அதை ரீட் பண்ணணும். ஏன்னா அந்த நம்பரை விட லெஸ் தேனாகவும் இன்னொன்று அந்த நம்பரும் சேர்ந்ததுன்னு அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -5 விட கிரேட்டராக இருக்கணும் எக்ஸ் வேல்யூ, பட் 2 விட சின்னதாகவும் இருக்கணும், 2வும் இருக்கணும், இன்க்ளூடிங் 2 சேர்ந்தது தான் எக்ஸ் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதை எடுத்து எழுதும்போது -5 விட கிரேட்டருங்கும் போது இன்டிஜரில் நெகட்டிவ் நம்பரில் மைனஸ் வேல்யூ குறைய தான் அது நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ அந்த வகையில் நம்ம -5க்கு அப்புறம் -4, -3, -2, -1, 0, 1, இன்க்ளூடிங் 2 சொன்னதுனால 2வையும் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, represent the following sets in set builder form. set builder ஃபார்மில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எழுத சொல்லியிருக்கிறாங்க. The set of all cricket players in India who scored double centuries in one day international. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும், இந்தியாவில் உள்ள எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் யாரெல்லாம் டபுள் செஞ்சுரி ஒன் டே இன்டர்நேஷ்னலில் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் எதில் எழுத சொல்லியிருக்காங்க, செட் பில்டர் ஃபார்மில். ஸோ அங்கே ரூலை பேஸ் பண்ணி எழுதணும். தட் இஸ் செட் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் இந்தியன் பிளேயர். எக்ஸுங்கிறது இந்தியன் பிளேயர், ஆனால் யார், ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரி அடித்தவங்க இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல்னு இப்படி எழுதுறது தான் எனது செட் பில்டர் ஃபார்ம். தென் செகண்ட் கொஸ்டின் சி ஈக்குவல் டு ஹாஃப் 2/3, 3/4 அப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட மீனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தி டினாமினேட்டர் இஸ், ஒவ்வொரு இதுலேயும் டினாமினேட்டர் எப்படி இருக்குது, 1/2, செகண்ட் இதில் 2/3, தேர்ட் இதில் 3/4. அப்போ டினாமினேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் த நியூமரேட்டர் பை 1. நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் வேல்யூ 1 தான் கூடியிருக்கு. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணும்போது எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n வேல்யூ 1ன்னா டிவைடட் பை
டினாமினேட்டர் எப்படி இருக்குது 1 + 1 அது கூட ஒரு வேல்யூ மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n/n+1 இந்த ஃபார்மில் இருக்குது. அந்த n எதை பிலாங் பண்ணியிருக்கோம்? நேச்சுரல் நம்பர். வேர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அந்த n வேல்யூ 1ன்னு போட்டு நம்ம பண்ணும்போது தட் இஸ் நேச்சுரல் நம்பர். d ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் எ இயர். டிங்கிறது தமிழ் மந்த்ஸ் இயரில் உள்ள எல்லா தமிழ் மந்த்ஸோட செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ d ஈக்குவல் டு எக்ஸ் such that x is the set of all தமிழ் மந்த்ஸ் in a year. எக்ஸுங்கிறது ஒரு வருடத்தில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு அப்படின்னு செட் பில்டர் ஃபார்மில் எக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறது தான் செட் பில்டர் ஃபார்ம். e ஈக்குவல் டு the set of odd whole numbers less than 9. odd whole numbersனாலே 0 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்கும். odd whole numbersங்கும்போது odd numbers மட்டும், அதுவும் less than 9. ஸோ நமக்கு வந்து இப்போ எலமெண்ட்ஸ் எழுத வேண்டியதில்லை. எலமெண்ட்ஸ் எழுதுனா தட் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ நம்ம எழுத போகிறது செட் பில்டர் ஃபார்ம். அப்போ e ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்து செட் ப்ராக்கெட்குள்ளே எக்ஸுங்கிறது என்னது? அந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் உள்ள சென்டென்ஸை எழுதிட வேண்டியதான். எக்ஸ் இஸ் த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் less than 9. Then question number 6. Represent the following sets in descriptive form. இப்போ நம்ம என்ன ஃபார்ம்லாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ரோஸ்டட் ஃபார்மில் பார்த்துட்டோம், செட் பில்டர் ஃபார்மில் எழுதுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். p ஈக்குவல் டு ஜான்வரி ஜூன் ஜூலை அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும்னா வேர்ட்ஸில் த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ் அப்படின்னா எல்லா இங்கிலீஷ் மந்த்தும் வந்துடும். அதில் எது மட்டும்தான் இருக்குது? ஸ்டார்டிங் வித் ஜே. த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ் ஸ்டார்டிங் வித் ஜே. ஜேல ஆரம்பிக்கக்கூடிய இங்கிலீஷ் மாதங்கள் மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் q ஈக்குவல் டு 7, 11, 13, 17, 19, 23, 29. இதெல்லாம் பார்த்தா ப்ரைம் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா அந்த நம்பர் அதால் மட்டும்தான் டிவைட் பண்ணும் அல்லது 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போது த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் எதுக்கு நடுவில் உள்ள ப்ரைம் நம்பர்? 7க்கு முன்னால் உள்ள ப்ரைம் நம்பர் 5, 29க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் 31. ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம். த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31. Then third question, r equal to x, x belongs to n, that is natural number, x is less than 5. அது x ஓட வேல்யூ less than 5ன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் natural number. அப்போ the set of natural numbers less than 5. 5க்கு கீழே உள்ள natural numbers. Then s is equal to x such that x is a consonant in English alphabet. English alphabetல உள்ள எல்லா கான்சோனன்ட்னு சொல்லியிருக்காங்க. இதை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதுனா த செட் ஆஃப் கான்சோனன்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் எல்லாம் செட் ஆஃப் கான்சோனன்ட்ஸ் செட்டு தான் எஸ் அப்படின்னு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும். ஓகே, so far we have learned up to the exercise number 6. The remaining portions we will see in the next class. See you. Bye children.